10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றிய விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதில் தமிழகத்தில் கடந்த 2001 2011 ஆண்டிற்குள் அதிகரித்துள்ள மக்கள் தொகை, ஆண் பெண் விகிதங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து தெரியவந்துள்ளன. கடந்த 2011 ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் மொத்த மக்கள் தொகை 7,21,47,030 உள்ளது. இதில் ஆண்கள் 3,61,37,975 பேர், பெண்களின் எண்ணிக்கை 3,60,09,055 உள்ளது. இதில் நகர்ப்புற பகுதிகளின் மக்கள் தொகை 3,49,17,440 ஆகும். கிராமப்புற பகுதிகளின் மக்கள் தொகை 3,72,29,590 என தெரியவந்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தின் மக்கள் தொகை 97 லட்சமாக உயர்ந்துள்ளது. கிராமப்புறங்களில் 23 லட்சமாகவும் நகர்ப்புறங்களில் 74 லட்சமாகவும் மக்கள் தொகை அதிகரித்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் மக்கள் தொகையின் வளர்ச்சி 15.6% பதிவாகியுள்ளது. கிராம பகுதிகளில் 6.6%, நகரப்புறங்களில் 27% மக்கள் தொகை உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் 555 பேர் வசிப்பதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு தெரிவிக்கிறது. அதிகபட்சமாக சென்னையில் 26,553 பேரும், குறைந்தபட்சமாக நீலகிரியில் 287 பேரும் வசிக்கின்றனர். தமிழகத்தில் ஆண் பெண் பாலின விகிதம் 996 புள்ளிகளாக பதிவாகியுள்ளது. 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை 74,23,832 உள்ளது. இதில் ஆண் குழந்தைகளின் எண்ணிக்கை 38,20,276, பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை 36,03,556 உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பிரியாவுடன் பெருமாள் மற்றும் ஆறுமுகம். 2011 ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களை பற்றிய புள்ளி விவரங்களும் தெரியவந்துள்ளன. தமிழகத்தில் கல்வி அறிவு பெற்றவர்களின் விகிதங்கள் பற்றிய தகவல்களும் இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தில் எழுத்தறிவு பெற்றவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,37,507. இதில் ஆண்கள் 2,80,40,491 பேர், பெண்கள் 2,37,97,016 பேர். கல்வியறிவு பெற்றவர்களில் கன்னியாகுமரி, சென்னை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள் முதல் 3 இடங்களையும், கிருஷ்ணகிரி, அரியலூர், தருமபுரி ஆகியவை கடைசி 3 இடங்களையும் பெற்றுள்ளன. தமிழகத்தில் வேலை செய்பவர்களின் எண்ணிக்கை 3,28,84,681 உள்ளது. இதில் ஆண்கள் 2,14,34,978 பேர், பெண்களின் எண்ணிக்கை 1,14,49,703 உள்ளது. மொத்த மக்கள் தொகையில் 45.6% பேர் வேலை செய்பவர்களாக உள்ளனர். இதில் மொத்தமுள்ள 3,28,00,000 பேரில் 42,50,000 பேர் விவசாயம் செய்கின்றனர். 96 லட்சம் பேர் விவசாய கூலிகளாக உள்ளனர். இந்த மக்கள் தொகை அறிக்கையின்படி கடந்த 2001 முதல் 2011 வரையிலான 10 ஆண்டு காலத்தில் நகரமயமாக்கல் காரணமாக தமிழகத்தில் கிராமங்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளன. இது தவிர விவசாயிகளின் எண்ணிக்கையும் குறைந்து விவசாய கூலிகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பிரியாவுடன் பெருமாள் மற்றும் பாலகிருஷ்ணன்.